morning, guys. Yeah, another day, another office commute. ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டேன். ஸோ ஹாஃப் அன் ஹவர் லேட். மீட்டிங் காட் எக்ஸ்டெண்டட் ஆக்சுவலி. ஸோ அதனால் லேட், கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியிருக்கும். அண்டு நம்ம ஒரு டிராஃபிக் நம்மளை எப்போ ஸ்பீடாக போக விட்ருக்கு. ஸோ டில் எ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்டு வெதர் சீம்ஸ் மார்னிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை வரும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் அகெயின் வெயில்னு சொல்ல முடியாது. இட்ஸ் க்ளவுடி கைண்ட் ஆஃப் திங். பட் இட்ஸ் குட். அண்ட் இட்ஸ் ஃப்ரைடே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வீக்கெண்ட் பிகின்ஸ். என்ன மாதிரி ஆட்களுக்கு. ஸோ எனக்கு ஃப்ரைடே ஆரம்பித்தாலே வீக்கெண்ட் வைப்ஸுக்கு வந்துடுவேன். ஃப்ரைடே வேலை பார்க்கவே ஒரு சோம்பேறித்தனம். ஸோ அப்புறம் எதுக்கிட்ட ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் நேற்றுக்கு போகலை. ஒரு நாளாவது போகலைன்னா என்னை அடித்து துரத்திடுவாங்களோன்ற பயம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு தான் ஒரு நாளாவது போய் தலையை கட்டிட்டு வந்துடணும். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். அண்ட் இஃப் யூ கைஸ் நோட்டிஸ்ட், ஐ திங்க் இப்போது ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஐ காட் அ நியூ மைக், DJI மைக் மினி. ஸோ இது மைக் மினிலே 2-3 மாடல் இருக்குதுன்னு நம்புகிறேன். அதில் பேசிக் மாடல் தான், லைக் 1 டிரான்ஸ்மிட்டர் 1 ரிசீவர் மாடல். ஸோ ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்க மாதிரி வாங்கலான்னு யோசித்தேன். பட் இப்போதைக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு போனதுக்கப்புறம் வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த 1 மைக் இதுவே போதும். டிஜேன்றதுனால உங்களுக்கு வயர் எதுவுமே வராது. ஜஸ்ட் அப்படியே பேர் ஆயிரும். அதனால் இப்போ அதை தான் வச்சு இந்த விண்ட்ஸ்க்ரீன், என்னது பூனை முடி மாதிரி இருக்கும், அதை விண்ட்ஸ்க்ரீன் அதை போட்டு பேசிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சீ எந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ எஸ், இதுதான் புது அப்டேட். மைக் வாங்கியிருக்கோம். மைக் எப்படிரா மவுண்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் மேக்னெட் இருக்குது, அதை வச்சும் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கிளிப் மாடல் தான். ஸோ இப்போதைக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த நோஸ் கார்டு மாதிரி ஒன்று வரும், அந்த ரப்பரில் கிளிப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கல்டு விழுந்துருமோன்னு. அது வேறு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா கொஞ்சம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. அது நியர்லி மைக்கோட வெயிட் வெறும் 10 கிராம்ஸோ 8 கிராம்ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் சரி டிஜேஏ வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஐ எம் எ பிட் சீரியஸ் அபவுட் திஸ். வீடியோஸ் போடணுன்னு இருக்குது. பட் எந்த அளவுக்கு என்னால் போட முடியும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நம்ம ஊர் டிராஃபிக் பொறுமையை சோதிக்கும். அதுவும் எங்கேயாவது வேகமாக போகணும் அப்படின்னாலே டக்குன்னு பொறுமையை சோதிக்கும். அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பொறுமையே இருக்காது. யாராவது கவனிச்சிருக்கீங்களா கைஸ்? இந்த டிராஃபிக்கில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது. ஸ்டில் ஹார்ன் அடித்து நம்மளை நவுற சொல்லி அவன் திரும்புவான். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எரிச்சலாகும் கைஸ். ரெட்டு போட்டதுக்கப்புறமும் நீ ஹார்ன் அடித்த ஒருத்தரை நவுறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நல்லாவா இருக்குது? இல்லை இண்டிகேட்டர் போடுங்க சார், இண்டிகேட்டர் போடுங்க. வாட் அ ஷேம். இண்டிகேட்டர் வச்சுக்கிட்டு லேன் சேஞ்ச் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற அந்த ஒரு கர்ட்டஸியாவது இருக்கணும்ல.
இதுதான் இப்போ தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இண்டிகேட்டர் போடுங்க 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 அப்படின்னு. இண்டிகேட்டர் போட்டு லேன் சேஞ்ச் பண்ணால் தான் என்ன அது எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பட்டனை வந்து லெஃப்ட்டு தள்ளி விட்றதுக்கு. என்னோடய ரைட் 2022 ஏப்ரலில் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஒரு லாங் லீவாக வந்துச்சு 3 days. ஸோ அந்த 3 daysல நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனும் இந்த மாதிரி ஒரு பைக் பைத்தியம் தான், ஐ மீன் பைத்தியம்னு சொல்லக்கூடாதோ, ஓகே. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆல் ஆஃப் எ சடன் எனக்கு கால் பண்ணான், ஒரு ட்ரிப்பு போகலாமா அப்படின்னா. அதாவது எங்கள் 2 பேருக்கும் ப்ரீவியஸ் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை. என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த மகாபலிபுரம், கல்பாக்கம் அதெல்லாம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுதான் வீக்கெண்டாக போயிட்டுருப்போம் சும்மா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஆல் ஆஃப் எ சடன் கால் பண்ணி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, என்ன அப்படின்னா வந்து ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா, கொல்லி ஹில்ஸ் அப்படின்னா. கொல்லி ஹில்ஸா? ஓகே. இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரைடே கிளம்புறோம், தேர்ஸ்டே நைட்டு சொல்கிறான் இது, ஐ மீன் தேர்ஸ்டே வந்து ஆஃப்டர்நூனாக சொல்கிறான். ஸோ என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து ஆல்ரெடி ரைடிங் கியர்ஸு வச்சுருந்தான், என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ தேர்ஸ்டே நைட் கட்டைக்கு போய் ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கி, க்ளவுஸ் ஒன்று வாங்கி, அந்த க்ளவுஸ் தான் இந்த க்ளவுஸ், ரைனாக்ஸ் ஏர் ஜிடி நினைக்கிறேன், அதுதான் இந்த க்ளவுஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் வாங்கி. அப்போ வந்து அவ்வளோதான் நமக்கு பட்ஜெட்டு, அதுவும் அந்த ஜாக்கெட்டும் க்ளவுஸும் சேர்த்துமே கிட்டத்தட்ட 7,000 கிட்ட வந்துருச்சு அப்பயே. ஸோ இது சொல்கிறது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவ்வளோதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை கரியர். இப்போ அவ்வளோதான் பட்ஜெட்டு, அதுவே பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்போயே ஹெல்மெட்டு வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ என்கிட்ட பழைய ஸ்டீல் பேர்டு ஹெல்மெட் இருந்துச்சு, அதுதான் ஸ்டீல் பேர்டு ஏர் அப்படின்னு ஒரு ஹெல்மெட்டு. ஸோ அதை போட்டு தான் கிளம்பணும். அது எப்படின்னா, ஹெல்மெட்டு போட்டதும் போடாததும் ஒரே மாதிரி இருக்கும், சவுண்டு வின்னாய்ஸ் அப்படி அடிக்கும். அதை போட்டு தேர்ஸ்டே வாங்கிட்டு ஃப்ரைடே கிளம்புறோம். நாங்கள் ஃப்ரைடே காலையில் கிளம்புறோம். நார்மலாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கி அது பிரேக்கிங் பண்ணி நமக்கு செட் ஆகி அப்புறம் போகிறவனை பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்துருக்க முடியாது, பார்த்துருந்தா சொல்லுங்கள். போகிறோம் வித் 0 ரைடு எக்ஸ்பீரியன்ஸ், நேராக போகிறோம். அவன் வந்து நான் ஜிக்ஸர் 250, அவன் கிளாசிக் 350, 2 பேரும் போகிறோம். அப்படியே அதுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அது அப்படி ஃபீல் ஆன மாதிரியே தெரியல. ஒரு வேளை இது தான் அந்த எதுமோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, இளங்கன்று பயமறியாது அப்படின்னு, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்திருக்கும் போல். எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி எதுவும் தெரியாது. என்ன தெரியும்னா நிறைய ஹேர் பின் பண்ணிருக்கோம், ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இது ஒரு ரைடு. அப்புறம் அது ஆஸ் யூஷுவல் இதுதான் ரைடு ஸ்டோரி. அப்புறம் வரும்போது தான் இது இல்லை, இது வந்து லைக் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரைடு கொல்லி வித் மை ஃப்ரெண்டு. அப்புறம் என்னோடய செகண்ட் ரைடு வந்து கேரளாவுக்கு பாலக்காடு சைடு போகிறது தான் என்னோடய ரைடாக இருந்துச்சு. ஸோ அது வந்து டிசம்பர். ஸோ இதுதான் என்னோடய ஃபார்மேட்டாக இருந்துச்சு ஒரு 3 வருஷத்துக்கு. போன டிசம்பர் வரைக்கும் இதுதான் என்னோடய ஃபார்மேட்டாக இருந்துச்சு. ஆகஸ்ட் டிசம்பர் அப்படின்னு. ஆகஸ்ட் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன், டிசம்பர் வந்து கேரளா சைடு. அந்த மாதிரி. ஏன் கேரளா சைடுனா என்னோடய ஊர் அங்கே தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி நான் ஒரு மலையாளி. பேசிகிட்டே நம்ம பைபாஸ் ஏறிட்டோம். லெட்ஸ் கோ. ஓகே, எங்கே நிறுத்தினேன்? ஸோ அப்படியே ஊருக்கு போகிறது, அதுவுமே லைக் இதில் என்ன ஹைலைட்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகும்போது
எங்கள் வீட்டில் நான் சோலோ ரைடுக்கு தான் கேட்டேன். வந்து மண்டேலே கொட்டுக்கா போட்டு உட்கார வச்சிட்டாங்க பட்டா அப்படின்னு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து நானே ஒரு ஹைப்பர் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அதுக்கு மேலே இருக்குவாங்க. வா நானும் வரேன் அப்படின்னு என் கூட பில்லியனாக வந்துட்டாங்க. திங்க் ஆஃப் இட், மாவ் அண்ட் சன் ட்ராவலிங் அரவுண்ட் 600 kilometers in a day. அதுவும் வந்து அன்கம்ஃபர்டபுளான இந்த ஜிக்ஸரோட பில்லியன் சீட்டில். எனக்கு அதுதான் இன்னை வரைக்கும் எப்படி அவங்க வலித்தாலும் வலிக்குதுன்னு சொல்லவும் மாட்டுறாங்க. எனக்கு என்னால் நம்பவே முடியல எப்படி தான் உக்காந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒன்று போச்சு அந்த வருஷம் 2022. அப்புறம் 23 ஆகஸ்ட் வந்து எங்கே போனோம்னா பெங்களூர் போனோம். பெங்களூர் 23 தான் கொல்லி போனோமா தெரியலையே. 23 தான் கொல்லின்னு நினைக்கிறேன். 24 வந்து பெங்களூர். நானும் அதே ஃப்ரெண்டு கொல்லிக்கு வந்தான்னு சொன்னேன்ல, அதே ஃப்ரெண்டு எவனா ட்ரிப்புன்னு பெங்களூர் போனான் அப்படின்னு நான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். ஒரு 4 நாள் ஜாலியாக இருந்துச்சு. பெங்களூர் வாஸ் டிஃப்ரெண்ட் வைப். ஆனால் நமக்கு தான் கிளைமேட் இஸ் கிரேட். ஒரு சென்னை வாசியாக சொல்கிறாங்க கிளைமேட் வந்து அடிச்சுக்க முடியாது. ஆனால் டிராஃபிக் யாப்போ அப்படின்னு இருந்துச்சு. மைசூர்லேருந்து பெங்களூர் போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு வந்து உயிர் போய் உயிர் வந்துச்சு. ஸோ அது ஒன்று. அப்புறம் திருப்பி ஊருக்கு டிசம்பரில் வந்து வெக்கேஷன் எடுப்பேன். ஆக்சுவலி என் பழைய ஆஃபீஸில் வெக்கேஷன் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடுவேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் ஏற்காடு போனோம். எப்படி 2 பைக் இல்லை திஸ் டைம். அவன் எனக்கு பில்லியனாக உட்காந்துருந்தான். ஸோ பில்லியன் கேரிங் பிக் லக்கேஜ். ஸோ அவன் உட்காந்த கஷ்டம். இன்னொரு நாள் அவங்ககிட்டயே கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ யூ வில் கெட் an idea how ஜிக்ஸர் seat is. ஸோ யா, ஏற்காடு that was actually fun. நல்லா இருந்துச்சு அந்த ரைடு. கொல்லியுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து லைக் 0 எக்ஸ்பீரியன்ஸில் போனதுனால கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணோம். ஏற்காடுலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். ஊருக்குள்ளலாம் போயிட்டு. ஸோ தட் வாஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஏற்காடு வந்து நல்லா தான் போச்சு. பில்லியன் தான் பாவம் கொஞ்சம், மற்றபடி எனக்கு ஓகே தான். ஸோ எஸ். அப்புறம் ஏற்காடு போயிட்டு இங்கே பாருங்கள் ஃபார்முலா 1 ரேஸ் நடக்குது. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் போயிட்டுருக்காரு ஃபுல் ஸ்பீடில். ஸோ போன வருஷம் எங்கே போனேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ கடைசியாக நான் வந்து ஒரு ரைடு போனது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு 5 பேர் சேர்ந்து மாமந்தூர் ஃபாரஸ்ட், அது ஆந்திராவில் இருக்குது. ஏன்டா இப்படி போகிறீங்க? ஆந்திராவில் இருக்குது. ஒரு 160 kilometers. அம்மா டேய் ஏன் ஒரு ஹார்ன் அடிங்கப்பா. 160 kilometers 5 பேர். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது வந்து சடன் பிளான் தான் ஆக்சுவலி. சடன் பிளான் பண்ணி 5 பேர் போனோம், 5 வண்டி. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார்மேட்டாக போனோம். 5 பேர், இந்த லீடு டெய்லு அந்த மாதிரி. நானும் என் ஃப்ரெண்டும் தான் லீடு டெய்லு. நான் வந்து லைக் லீடாக இருந்தேன். கரெக்டாக கைடு பண்ணி பள்ளங்களெல்லாம் சொல்லி நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் ஆக்சுவலி குட். 6.5 hours later.